நான் உங்கள் வித்யாஜி. இப்போ வந்து நம்ம அழகர் மதுரை பிராத்மிக் மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பரில் நாம் வந்து இப்போ வந்து நம்ம 11th மெயின் பார்த்துட்ருக்கோம். கினி 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिएன்னு கொடுத்துருக்காங்க. 4 வேர்ட்ஸ்க்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரேம் த சென்டென்ஸ். இந்த மெயின்கான மார்க் வந்து 8. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. ஜோத்னா கிசான் கேத் ஜோத்தா ஹேன்னு கொடுத்துருக்காங்க. விவசாயி வயலை உழுதல் செய்கிறான். अलग 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 चीज के लिए अलग अलग दुकान है. வேறு வேறு பொருட்களுக்கு வேறு வேறு கடைங்க இருக்குன்றாங்க. बर्तन बर्तन की दुकान कहाँ है. பாத்திரம் கடை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. बिकना यहाँ कई प्रकार की साड़ियाँ बिकती है. இங்கே பலவிதமான புடவைங்க விற்கிறாங்கன்றாங்க. के साथ मोहनदास गांधी का विवाह कस्तूरबा के साथ हुआ. மோகன்தாஸ் காந்தியோட கல்யாணம் வந்து கஸ்தூரபாவோட ஆச்சுன்றாங்க. पुत्र देवदास गांधी मोहनदास गांधी जी का पुत्र था. தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தியோட பையன். மோட் ஜீவன் கபி பி நயா மோட் லே சக்தா ஹே. லைஃப் வந்து எப்போ வேணாலும் புது டர்னிங் பாயிண்ட் எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. ஏதாவது ஒரு 4 क्वेश्चनக்கான ஆன்சர் ஒரு சென்டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. கிசான் கஹா रहते हैं. விவசாயி எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. விவசாயி கிராமத்தில் இருக்காங்க. கிசான் गांव में रहते हैं. कौन आभूषण बनाते हैं. யார் வந்து நகை செய்கிறா. சுனார் आभूषण बनाते हैं. கோல்ட் ஸ்மித் வந்து நகை செய்கிறான். பொற்கொள்ளர். नेक्स्ट வந்து விட்டமின் சி किन किन चीज़ों में मिलती है. விட்டமின் சி எந்தெந்த பொருட்களில் கிடைக்குதுன்றாங்க. விட்டமின் சி नींबू आलू हरी मिर्च आदि से मिलती है. விட்டமின் சி வந்து எலுமிச்சம்பழம் உருளைக்கிழங்கு அப்புறமா பச்சை மிளகாலாம் நமக்கு கிடைக்குதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து धूप से कौन सा विटामिन मिलता है. வெயிலால் நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குது. धूप से विटामिन डी काफ़ी मिलता है. வெயிலால் நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. கன்னியாகுமரி கா புராணா நாம் கியா ஹே. பழைய பேர் கன்னியாகுமரிக்கு என்ன இருக்குன்றாங்க. கன்னியாகுமரியோட கா புராணா நாம் நாச்சிலா நாடு. பழைய பேர் வந்து நாச்சிலா நாடு கன்னியாகுமரியோட பழைய பேர். நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி के समुद्र तट पर किसका मंदिर है. கடற்கரையோரம் கன்னியாகுமரியில் யாரோட கோவில் இருக்குன்றாங்க. कन्याकुमारी के समुद्र तट पर देवी कन्याकुमारी का मंदिर है. देवी कन्याकुमारी கோயில் இருக்குன்றாங்க. स्कूल का मकान कैसा है. स्कूल का मकान कैसा है. स्कूल का मकान बहुत अच्छा है கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பில்டிங்கு. छात्र कितने बजे घर जाते हैं. எத்தனை மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்கன்றாங்க. छात्र शाम के 6 बजे घर जाते हैं. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்கன்றாங்க. இப்போ நாம் வந்து 13th மெயினில் கினி 2 प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு 2 கொஷனுக்கான ஆன்சர் 3 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மெயின்கான மார்க் வந்து 8. गाय के बारे में 3 वाक्य लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்த 4 மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லையும் காய் மாடை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறமா குதிரையை பற்றி கொடுத்துருக்காங்க. நான் இதுதான் 2மே எழுதியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிங்கன்னா இந்த மெயினில் நீங்கள் நீட்டாக 8 மார்க் எடுக்கலாம். गाय बड़ी सीधी सादी होती है. वह हमको दूध देती है. गाय का दूध मीठा और पुष्टिकर होता है கொடுத்துருக்காங்க. மாட்டோட பால் வந்து ஸ்வீட்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குன்றாங்க. மாடு வந்து நமக்கு பால் கொடுக்குதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து घोड़े से क्या क्या फ़ायदे होते हैं. குதிரையால் நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்றாங்க. घोड़े गाड़ी खींचता है. வண்டி இருக்குது குதிரை. हम उस पर सवारी करते हैं. அது மேலே ட்ராவல் பண்ணுறோம். पुराने समय में घोड़े लड़ाई में काम करते हैं. பழைய காலத்தில் குதிரை வந்து சண்டை போடுறதுக்கு சண்டைன்னா போரில் வந்து யூஸ் ஆச்சு. काम आते थे. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 15th மெயினில்
ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷன் குடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க. இந்த தடவ எக்ஸாம்க்கு வந்து "दूध में पानी, एकता का फल, मेहनत की कमाई" குடுத்துருக்காங்க. இந்த மெயின்க்கான மார்க் வந்து 8. நீங்க ஏதாவது ஒண்ணு படிச்சா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து "दूध में पानी" இப்போ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். दूध में पानी, एक ग्वाला பால்காரன், பால் வியாபாரி. वह दूध का व्यापार करता था. அவன் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். दूध में वह पानी मिलाकर बेचता था. பால்ல வந்து அவன் தண்ணி கலந்து வித்துட்டு இருந்தான். इससे बहुत पैसा कमाता था. இதுல வந்து நெறைய காசு சம்பாதிச்சான். पैसा इकट्ठे होने लगे. ஒண்ணு சேர ஆரம்பிச்சுச்சு காசு மொத்தமா. बहुत पैसे मिल जाने पर उसने गाय खरीदने निकला. நெறைய காசு சேர்ந்த பிறகு அவன் வந்து மாடு வாங்க கிளம்புனான். आधे रास्ते में एक तालाब को देखा. ஒரு குளத்த பார்த்தான் போற வழியில. तालाब को देखते ही उसने नहाने का मन किया. அவன வந்து குளத்த பார்த்தவொன்னே அவன் குளிக்க விருப்பமா இருந்துச்சு அவனுக்கு. वहाँ किनारे पर सारे पैसे रखकर नहाने गया. ஆம், ஆம், குளத்தோட எல்லையில வந்து அவன் வந்து குளத்து ஓரமா வந்து மண்ணுல வந்து காசை வச்சுட்டு அவன் போய் நீச்சல் அடிக்க போறான். पेड़ पर एक बंदर था. மரத்து மேல ஒரு குரங்கு இருந்தது. वहाँ रुपयों की थैली उठाकर ले गया. காசு பைய கொண்டு மேலே எடுத்துட்டு போயிடுச்சு. இவா एक एक रुपये देखने लगा. ஒரு ஒரு காசையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு. वह एक एक को पानी में और एक को जमीन पर फेंकने लगा. ஒன்றை வந்து தண்ணிலையும் ஒரு காசை வந்து பூமி மேலேயும் போட ஆரம்பிச்சிச்சு. तालाब से बाहर आकर ग्वाला पैसे लेने लगा. குளத்துலேருந்து வெளியே வந்து அந்த பால் வியாபாரி வந்து காசை எடுக்க ஆரம்பித்தான். उसे पता चला कि आधा पैसा पानी में गया है. பாதி அவனுக்கு தெரிய வந்துச்சு பாதி காசு வந்து தண்ணியில் போயிடுச்சு. वह सोचने लगा दूध का पैसा मुझे मिल गया. எனக்கு பாலால் கிடைச்ச காசு எனக்கு கிடைச்சிருச்சுன்றாங்க. பால் வித்த காசு. पानी के पैसा पानी में, தண்ணி கலந்து வித்த காசு வந்து தண்ணிக்கு போயிடுச்சுன்றாங்க. बंदर ने सही न्याय किया है. குரங்கு கரெக்டான நியாயத்தை பண்ணுச்சுன்றாங்க. सीख पाप की कमाई कभी नहीं बचती. பாவம் செஞ்ச காசு நமக்கு எப்பவுமே நிலைக்காதுன்றாங்க. नेक्स्ट வந்து नेक्स्ट மெயினில் நாம் வந்து 15th மெயின் किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு 5 சென்டென்ஸை வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷில் இல்லைன்னா தமிழில் எழுதிக்கலாம். இந்த மெயின்கான மார்க் வந்து 5. கோபால் இதராவோ, கோபால் இங்கே வான் கம் இயர்ன்றாங்க. வேலு घर जाता है. வேலு goes to the house. मैं पाठ लिख रहा हूँ. நான் பாடம் எழுதிட்டு இருக்கேன். I am writing a lesson. यह गाड़ी कब छूटेगी. இந்த வண்டி எப்போ கிளம்பும். when this train departures கொடுத்துருக்காங்க. गाड़ी 10 बजे निकली. train leaves at 10 o'clock. train leaves at 10 o'clock. 10 மணிக்கு கிளம்பும். तुमने खत लिखा. you wrote a letter. हम पाठ पढ़ चुके. we read the lesson. बच्चा एक खिलौना चाहता है. child needs a toy. नेक्स्ट வந்து 16th மெயின் किन्हीं 4 वाक्यों का अनुवाद हिंदी में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் வந்து ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க. டோன்ட் ட்ரிங்க் காஃபி. காஃபி மத் பியோ. द फार्मर वर्क्स इन द फील्ड. किसान खेत जोतता है. விவசாயி வயலை உழுதல் செய்கிறான். இட் இஸ் ரெய்னிங் நவ். அப் பாரிஷ் ஹோ ரஹா ஹை. இப்போ வந்து மழை பெய்யுதுன்றாங்க. I spoke in the meeting. मैं सभा में बोला. They came yesterday. वे कल आए. I drank water. मैं पानी पिया. I want to see ताजमहल. मैं ताजमहल देखना चाहा.
he had finished writing a story. वह कथा लिख चुका. இதுதான் இந்த கொஷனோட கொஷின் பேப்பர் ஆக்சுவலி. இதில் வந்து மொத்தம் 100 மார்க்ஸுக்கு இருக்குது. இது வந்து ஈஸியான பேப்பர். கொஞ்சம் இன்னும் ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய எக்ஸாம் இது. கொஞ்சம் 2.5 மணி நேரம் இந்த பேப்பரோட இது நீட்னஸ்க்கு கண்டிப்பாக 5 மார்க்கு தருவாங்க. இதை வந்து நல்லா படித்து ஃபுல் மார்க் எடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.